அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா மித்ரா அப்படிங்கிற ஒரு போர்ட்டலை வந்து இன்னும் வெளியிட்டிருக்காங்க. செபி வந்ததுலேருந்து அவங்க கொஞ்சம் டைட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ரெகுலேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு, பேன் கார்டு வர ஆரம்பிச்சிச்சு, அப்புறம் கேஒய்சி வர ஆரம்பிச்சிச்சு, இன்னும் இமெயில் ஐடி இருக்கணும்னு கொண்டு வந்தாங்க, அப்புறம் நாமினி கம்பல்சரின்னு கொண்டு வந்தாங்க. வணக்கம், சொக்கலிங்கம் பழனியப்பன், டைரக்டர் பிரகலா வெல்த் பிரைவேட் லிமிடெட். இப்போ செபியிலேருந்து வந்து ஒரு புது சர்க்குலர் சில மாதங்கள் முன்னால் இந்த வருஷத்தில் 2025 பிப்ரவரியில் வெளியிட்டாங்க. அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா மித்ரா அப்படிங்கிற ஒரு போர்ட்டலை வந்து இன்னும் வெளியிட்டிருக்காங்க. மித்ரா அப்படின்னா என்ன? மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேசிங் அண்ட் ரெட்ரீவல் அசிஸ்டண்ட், அதுதான் மித்ரா. இப்போ என்னென்னா, இப்போ மியூச்சுவல் ஃபண்டுகள் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக வர ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருஷம் ஆகிடுச்சு. அப்ராக்சிமேட்லி ஐம் டாக்கிங் மினிமம் ஒரு 35 வருஷமாவது ஆகிடுச்சு. அதோட கொஞ்சம் கூடவே ஆகிடுச்சு. அதுக்கு முன்னால் யூடிஐ இருந்தது, யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இப்போ இந்த 35-40 வருஷத்தில் மியூச்சுவல் ஃபண்ட் ஹஸ் எவால்வ்டு. இன்வெஸ்ட்மெண்ட்டு ஆரம்பத்தில் ஒன்றுமே தேவையில்லை, கேஷ் கூட கொடுக்கலாம், இல்லாட்டி ஒரு அப்ளிகேஷன் செக்கு மட்டும் கொடுக்கலாம், உங்கள் பேர் என்னவா வேணாலும் இருக்கலாம். ஸோ நான் என்னுடைய பேரை வந்து ஒரு எக்ஸாம்பிள் இன்றைக்கி சொக்கலிங்கம் பழனியப்பன்கிறேன். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் பிஎல் சொக்கலிங்கம், பி சொக்கலிங்கம், சொக்கலிங்கம் பழனியப்பன், பழனியப்பன் சொக்கலிங்கம், சி பழனியப்பன், பி சொக்கலிங்கம், எப்படி வேணாலும் கொடுத்துடலாம். அன்றைக்கி அந்த காலத்துலலாம் அது மாதிரி இந்த ஒரே ஆள் வந்து 4 இன்வெஸ்ட்மெண்ட் ஐபிஓவில் கிடைக்கணும்லாம் பண்ணுற கதையெல்லாம் உண்டு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செபி அறிமுகப்படுத்தப்பட்டது. செபி வந்ததுலேருந்து அவங்க கொஞ்சம் டைட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ரெகுலேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு, அப்புறம் பேன் கார்டு வர ஆரம்பிச்சிச்சு, அப்புறம் கேஒய்சி வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் கேஒய்சியில் வந்து யூனிக் பேன் நம்பர் இருக்கணும், யூனிக் மொபைல் நம்பர் இருக்கணும், யூனிக் இமெயில் ஐடி இருக்கணும்னு கொண்டு வந்தாங்க. அப்புறம் நாமினி கம்பல்சரின்னு கொண்டு வந்தாங்க. இது மாதிரி ஓவர் த பீரியட் இட் ஹஸ் எவால்வ்டு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ இப்போ இதில் பூரா என்ன நடந்திருக்குன்னா, ஆரம்ப காலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்போ ஒரு 1000 2000 போட்டிருப்பாங்க. இப்போ ட்ரேஸ் பண்ண முடியாத லெவலில் இருக்குது, ரொம்ப சிரமப்படுறாங்க. இப்போ என்கிட்டே வந்து ஒரு நபர் வந்தார், மை கஸ் ஒரு 2 to 3 years பிஃபோர் இருக்கும். எங்கள் கஸ்டமரு, சார் ஒரு சின்ன அந்த அப்ளிகேஷன் ஃபார்முடைய கவுண்டர் ஃபைல் இருக்கும், சின்னமாக ஒரு 1 இன்ச்சு தான் ஹைட்டே இருக்கும். ஸோ அந்த கவுண்டர் ஃபைல் எடுத்துகிட்டு ஒரு 1000 ரூபா எங்கள் அப்பா போட்டிருக்காரு சார், பிர்லா ஃபண்ட் ஹவுஸ்ன்னு நினைக்கிறேன், ஒரு 1000 ரூபா போட்டிருக்காரு. ஆனால் பட் இதுதான் ட்ராயரில் இருந்துச்சு, அவர் இப்போ இல்லை, இது எப்படியாவது ஏதாவது பண்ண முடியுமா சார் அப்படின்னு கொண்டு வந்தார். ஸோ அது போய் பார்த்தா அவர் 1000 ரூபா போட்டிருந்தது வந்து 50,000 ரூபாயோ 52,000 ரூபாயா இருந்துச்சு அன்றைக்கி லெவலில். அப்புறம் அதை சொல்லி கிள்ளி அதுக்கு எல்லாம் அப்டேஷன் பண்ணி கேஒய்சி அது இது எல்லாம் பண்ணிக்கினி அப்டேட் பண்ணி அப்புறம் அது சுவிட்ச் ஓவர் பண்ணி எங்கள் புரோக்கர் கோடு கீழே வந்து எல்லாம் ப்ராப்பராக பண்ணிக்கினி கொடுத்து பண்ணோம். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இது மாதிரி உதவி பண்ணுறத வந்து இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் உதவி பண்ணுறோம். ஓவர் அண்ட் அபவ் தட் அவங்களாவே இப்போ பண்ணிக்கிறதுக்கு தான் செபி வந்து இந்த மித்ரா போர்ட்டலை கொண்டு வந்திருக்கு. ஸோ இதை யார் நடத்துகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கேம்ஸு அண்டு ஃபின்டெக், இது 2 பேரும் தான் ஆர்டிஎஸ், ரிஜிஸ்ட்ரார் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் ஃபார் ஆல்மோஸ்ட் ஆல் ஃபண்ட் ஹவுசஸ் இன் இந்தியா. ஸோ இவங்க 2 பேரும் இந்த எம்எஃப் சென்ட்ரல் மூலம் தான் இந்த மித்ரா போர்ட்டலை நடத்துகிறாங்க. ஸோ இதில் வந்து யார் வேணாலும் போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து உங்கள் பேரை கொடுத்து உங்கள் பேன் நம்பரை கொடுத்தோன்னே உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை வச்சு லாகின் பண்ணி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டையும் சர்ச் பண்ணிக்கலாம், பிறருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். வெவ்வேறு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இமெயிலை வச்சு சர்ச் பண்ணலாம், நேமை வச்சு சர்ச் பண்ணலாம், உங்களுடைய பேனை வச்சு சர்ச் பண்ணலாம், டிரைவிங் லைசன்ஸு, இது மாதிரி மல்டிப்புள் செக்கு, பேங்க் நேமு, ஃபண்ட் ஹவுஸு, இது மாதிரி மல்டிப்புள் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணிவிட்டு ரெட்ரீவ் பண்ணிக்கோங்க, ஃபோலியோ நம்பர் என்ன அல்லது என்ன நேமில் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா இல்லையா, கரெக்ட் தானா. அப்புறம் அது கிடைச்ச பிறகு மொபைல் அப்டேஷனு, இமெயில் அப்டேஷனு, இது நாமினி அப்டேஷன், இது எல்லாமே நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். பண்ணி அதுக்கப்புறம் இன்கேஸ் அந்த நம்பர் இல்லை அப்படின்னா அதை உங்கள் நேமுக்கு யார் நாமினியோ அவங்க நேமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணலாம். அல்லது உங்களுடையதே நீங்கள் 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னால் போட்டு ரெட்ரீவ் பண்ண முடியாது. ஏன்னா ஆரம்பத்தில் பேன் நம்பர் இல்லாமலாம் வாங்கிக்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு. ஸோ ரெட்ரீவ் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் ஃபண்ட் ஹவுஸ் ஏஎம்சியை வச்சும் நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஆல் தோஸ் திங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் மே நாட் பி த அல்டிமேட் சொல்யூஷன், பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இதில் உங்களுக்கு நீங்கள் தேடுறது கிடைக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. மிகவும் சுலபமான முறையில் செபி இந்த வசதியை பயன்படுத்தி கொடுத்துருக்காங்க. நன்றி. மற்றும் ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.